அவர்கள் ஒரு பிரச்சனை குறித்து பேச விரும்பினால் அதை வேறு விதிகளின் கீழ் நிச்சயமாக தரலாம். எங்களுக்கு சொல்கிற அதே சட்டம்தான். ஷார்ட் டூரேஷன் டிஸ்கஷனுக்கு கொடுக்கலாம், வேறு ஏதாவது கொடுக்கலாம், 0 ஹவர் தரலாம். ஆனால் இந்த ஒத்திவைப்பு தீர்மானத்தை குறித்து நேற்று முழுவதும் அவை ஒத்திவைக்கப்பட்டதற்கு காரணமே ஆளுங்கட்சி தான். ஆனால் அப்படி அவர்கள் அமளி எழுப்புகிற போது அந்த ஒத்திவைப்பு தீர்மானம் கொடுத்தவர்களில் ஒருவரை மட்டும் அவைத்தலைவர் பேச அனுமதித்தார். அவர் பேசுகிற போது பிரச்சனையை பற்றி பேசுவதற்கு மாறாக எதிர்க்கட்சியினரை நேரடியாக குற்றம் சுமத்தியவுடன் எதிர்க்கட்சியினரும் பதிலுக்கு முழக்கம் எழுப்ப வேண்டிய நிர்பந்தத்திற்கு ஆளானார்கள். அதனால்தான் நேற்றைக்கு ஒத்திவைக்கப்பட்டது. இன்றைக்கும் அப்படி தான். அவை தொடங்கிய உடனேயே அவையினுடைய முன்னவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர், அந்த கட்சியினுடைய தலைவராக இருக்கிற திரு ஜே.பி. நட்டா அவர்கள் எழுந்து பேசினார். அவருடைய பேச்சுக்களுக்கு எதிர்கருத்து இந்த பக்கத்திலிருந்து வந்தது. அவருடைய குற்றச்சாட்டுகள் கடுமையாக இருந்தன. அப்போது கூட நான் ஒரு ஒழுங்கு பிரச்சனை, ஒரு பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் எழுப்பினேன். பின்னர் அதை அவைத்தலைவர் அவ்வளவு அமளிக்கிடையிலும் நான் திருச்சி சிவா எழுப்பிய இந்த ஒழுங்கு பிரச்சனை ஒரு முக்கியமான பிரச்சனை, இதை நான் கருத்தில் வைத்துக்கொண்டு இதற்கான தீர்ப்பை விரைவில் அளிக்க இருக்கின்றேன், அந்த தீர்ப்பு ஒரு முன்னுதாரணமாக பிற்காலத்திற்கு நிச்சயமாக இருக்கும் என்று சொன்னார். ஆக அந்த அளவிற்கு விவாதம் இந்த கடும் அமளிக்கிடையிலும் ஓரளவுக்கு நடந்தது. ஆனால் தொடர்ந்து நடத்த முடியாத நிலையில் நாளை வரை அவை ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது. பல்வேறு காரணங்கள், அது பின்னர் உங்களுக்கு தெரிவிக்கப்படும். அவருடைய அணுகுமுறைகள், எதிர்க்கட்சியினரிடம் அவர் நடந்து கொள்ளுகின்ற அது பற்றி கவலைகளை தெரிவித்து, எப்படி அவர் எதிர்பார்த்தோமோ அப்படி இல்லை என்பதையெல்லாம் தெரிவித்து அது தயாரிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த விவரங்கள் பின்னர் உங்களுக்கு நிச்சயமாக தரப்படும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.